பழைய படம்லாம் ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிம் தான் நடிச்சிருப்பாரு. இந்த இதுலேயும் நல்லா இருந்துச்சு. இல்லை, எப்போவுமே ஆடியன்ஸ் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நல்ல படங்களை கண்டிப்பாக ரசிப்பாங்க. இந்த படம் எங்களுக்கு தியேட்டரில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அப்பா பொண்ணுன்றது நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. கதையில் பார்த்தீங்கன்னா இது மாறுபட்ட ஒரு வேடத்தில் தான் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. அவங்களுக்கு பழி வாங்கினது கூட ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. நல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் அல்டிமேட் ப்ரோ. நல்லா அதோட இது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அவரோட பழைய படம்லாம் ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிம் தான் நடிச்சிருப்பாரு. இந்த இதுலேயும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போதைக்கு அவர் ஆக்டிங் பண்ணுறது சூப்பர் தான். நல்லா இருக்கு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆக்ஷனில் அண்ட் சீன்ஸாக சூப்பராக போச்சு. த்ரில்லராக படம் பாருங்க தெரியும். சஸ்பென்ஸ் த்ரில்லர் சூட் ஆச்சு ப்ரோ. 2 பேருக்குமே சூட் ஆச்சு. நல்ல கேரக்டர் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா இருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் பார்த்த அதே எனர்ஜி. அது இன்னும் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. அந்த குட்டி பொண்ணு கடத்தி வச்சுன்றது அதோட சென்டிமெண்ட் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா அந்த பாப்பாவுக்கு வந்து கடத்தி அதுக்கப்புறமா வந்து அதை கூப்பிட்டுட்டு வர்றது அந்த நைஸ் ப்ரோ. அது வந்து சூப்பரான சென்டிமீட்டர் ப்ரோ. அது நைஸ். மியூசிக்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது ப்ரோ. இன்னும் கிராண்டாக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. அப்பா பொண்ணுன்றது நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. கதையில் பார்த்தீங்கன்னா இது மாறுபட்ட ஒரு வேடத்தில் தான் நடிச்சிருக்காங்க. 2 பேர் படத்தில் வந்து ஆல் காஸ்ட் க்ரூ நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக போகுது ஸ்டோரி. போர் அடிக்கலை. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓ இட்ஸ் த்ரில்லர் தான். நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஃபிலிம் தான். ஆக்ஷன் இருக்குது. அவருக்கு ஏற்ற ஆக்ஷன் இருக்குது. அதுதான் எங்களுக்கு உற்சாகப்படுத்துது, கிக் ஏற்றுது. சரி, இல்லை, எப்போவுமே ஆடியன்ஸ் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நல்ல படங்களை கண்டிப்பாக ரசிப்பாங்க. இந்த படம் எங்களுக்கு தியேட்டரில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஏறிச்சு. இல்லை இல்லை, இப்போ நேச்சுரலாக இருக்கும். எதுவும் அடிச்சோன்னா பறக்கிறது மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு டெபியூ மூவி அவருக்கு மியூசிக் டைரக்டராக. ஸோ பாட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படமே ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாருமே தேட்டர் பாருங்கள். ஆமாம். ஐயோ நீங்கள் வேறு இந்த படத்துலேயும் செம்மையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ படத்தில் பாருங்கள், அது ரொம்ப யங்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல மேக்கப்பு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யங்காக இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்காரு ப்ரோ. எஸ் ப்ரோ. கீர்த்தி பாண்டியன் அவங்க டாட்டர் அவங்களும் நடிச்சிருக்காங்க. பரத் வீரராகவன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸ்டோரி லைன், அவங்களுடைய ஆக்டிங், அதுக்கப்புறம் பரத் சாரோட மியூசிக் எல்லாமே வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடுச்சு படத்தில் வந்து 3 பாட்டு வந்து கரெக்டான இடத்துல வரும். எதுவுமே மிஸ்பிளேஸ்டாக இல்லாமல் ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் கலிஃபோர்னியாலேருந்து வரேன். வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சுன்னு சொல்லணும் வந்து சாங்ஸ் எல்லாம். அப்புறம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயம் சொல்லிட்டேன்னா நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது தேட்டரில். ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. அதுக்காக ஒரு ஜானர் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக வரும் ப்ரோ. ப்ரோ சூப்பராகவே அதான் எப்பயுமே அவங்க ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு கேப் டிரைவராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளே. ஸோ அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. எஸ் ப்ரோ. மியூசிக் டைரக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் தான். ஸோ பரத் வீரராகவன் அவங்களோட டெபியூ மூவி. ஸோ மெல்லாலின்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங் ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஸ்டோரி லைன் வாஸ் ரியலி குட். அண்ட் வந்து
கதைன்னு ஒன்று இருந்துச்சு, ஆக்டிங்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாம் நல்லா நடந்துச்சு. வி என்ஜாய்ட். ஸோ as a ஃபேமிலி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. தியேட்டருக்கு வந்து பாருங்கள். அருண் பாண்டியன் சார் வந்து பழைய படங்கள்ல பயங்கரமான ஆக்ஷன்லாம் காட்டுவார். இந்த படத்தில் எப்படி காமிச்சிருக்காரு? ஓவராலாக ஆக்ஷன் நிறைய இருக்குங்க. அவங்க தனியாக காமிப்பாங்க, அவங்க பொண்ணு தனியாக ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து வரும். ஸோ எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் தைரியமாக வந்து பார்க்கலாம். நல்ல படம், நல்ல கதை, நல்ல மியூசிக். அப்பா பொண்ணோட நடிப்பு எப்படி இருந்தது? யாரு பயங்கரமா போட்டி போட்டு 2 பேரும் ஈக்குவலாக நடிச்சாங்கங்க. ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இது இருக்குது. ஸோ 2 பேருமே நல்லா நடிச்சாங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து கதை இருக்குது மெயினாக. இப்போ வர வந்து கதையே இருக்க மாட்டேங்குது இந்த படத்துலலாம். இந்த படத்தில் கதை இருக்குது, சஸ்பென்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ அண்ட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த சஸ்பென்ஸை ஏற்றி விடுது. அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக வந்து பாருங்கள்.